எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கேரளா கர்நாடகா டூர் கிளம்பிட்டோம். போகும்போது மழை நம்மளை அன்போடு வரவேற்கிறது. வாங்க போய் சுற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு பூமியோட வெப்பம் பாருங்கள், எப்படி அனல் பறக்குது பாருங்கள். ரோடு ஃபுல்லாக தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. பாருங்கள், நல்ல ஒரு மழைங்க. ஃபுல்லாக அதை பாருங்கள் எப்படி ஆவி பறக்குது. யாராவது பார்த்தாங்கன்னா இன்ஜின்லேருந்து தான் புகை போகுதுன்னு நினைப்பாங்க. போகும்போது பார்க்கும்போது திடீரென ஒரு பாம்பு கிராஸ் ஆனதை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம போகிற பக்கம் மேகமூட்டமாக இருக்கிறது. மழை வருமானான்னு தெரியல. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ஹொய்சலேஸ்வரா டெம்பிள், ஹலபீடு, கர்நாடகாவில் தாங்க இருக்கிறோம். எவ்வளோ அற்புதமான கோவில் என்று நீங்களே பாருங்கள். பசுமையாக இருக்கிற இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு சிவன் கோவில் தாங்க. ஹலபீடில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு சிற்ப கோவில் தாங்க. நம்ம பெங்களூர்லேருந்து இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் வருங்க. அழகான கோவில். ஹலிபேடு கேதேஸ்வரா டெம்பிள், கர்நாடகா. இந்த சிற்ப கோவிலில் தமிழ் படங்களை நிறைய எடுத்திருக்காங்க. அதில் ஒரு சில படம் தான் அருணாச்சலம் திரைப்படம். அருணாச்சலம் திரைப்படத்தில் அதண்டா இதண்டா அருணாச்சலம் நான் தாண்டா அந்த பாட்டிலலாம் இந்த சிற்ப கோவில்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த பூவே உனக்காக படத்தில் சொல்லாமலே யார் பார்த்தது அப்படின்ற பாடல்லையும் இந்த கோவில்களை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகான கோவிலுங்க இது. இந்த சிற்பங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். எந்த காலத்தில் கட்டியிருக்காங்கன்னு தெரிலங்க. அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இந்த சிற்பங்கள்லாம். நீங்கள் நிச்சயம் நேரில் வந்து பாருங்கள். நல்ல ஒரு பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். எடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். வெளிப்புற தோற்றத்தில் இருக்கிற இந்த சிற்பங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னென்னா ரொம்ப வெயிலுங்க, அதிகமாக கால் கீழே வைக்க முடியலைங்க. அதனால் கொஞ்சம் இந்த சாக்கு நடந்து போகிற மாதிரி அதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப வெயிலுங்க கர்நாடகாவில். இந்த சிற்பத்தில் வந்து விஷ்ணுவோட சிலையும் இருக்குங்க. நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த சிலைகள்லாம் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. கட்டாயம் நீங்கள் ஒரு தடவை இந்த ஹலபீடு கோயிலுக்கு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வெளிச்சம் எப்படி வருது? கோவிலுக்குள்ள சூரியனோட வெளிச்சம் எப்படி பிரதிபலிக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க பார்க்குறது. இந்த கோவில் எந்த ஆண்டுகளில் கட்டியிருப்பாங்கன்னு எனக்கு உண்மையாக தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த கோவிலில் சிற்பம் தாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. அவ்வளோ ஒரு ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸுங்க இது, இந்த கோவில். இங்கே பாருங்கள், பூமியிலேருந்து தோண்டி எடுக்கப்பட்ட சிற்பம்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள், எப்படி செதுக்கி எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இல்லை இது உடஞ்ச தூண்களா என்னன்னு தெரியல, ஆனால் இதை பார்க்குறதுக்கும் நல்லா அருமையாக இருக்குங்க. அதையும் பாதுகாக்கிறாங்க. இதை அருகில் இருக்கிறவங்கள கேட்டேங்க. அவர் சொன்னார், இதெல்லாம் வந்து அந்த கோவிலில் இருக்கிற உடஞ்ச ஒரு பகுதி தான் இது, அதையே நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓமா. இந்த இடம்லாம் நீங்கள் நிச்சயமாக சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. அப்பேற்பட்ட இடம் தாங்க இந்த இடம். அப்படியே நேராக பாருங்கள், மகாவீரர் இருக்கிறாரு. அது பக்கத்தில் லவ்வர்ஸ் இருக்காங்க, அவங்க அதை ரசிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடம் மட்டும் நீங்கள் அந்த பூவே உனக்காக பாட்டில் சொல்லாமலே யார் பற்றி அந்த பாட்டில் முழுசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் தெரியும். இந்த மல்லிகை பூ வாசம் எண்ணெய் அப்படின்னு வரும் பாருங்கள், அந்த டைமில் இந்த சிற்பங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப அழகான கோவிலுங்க. இவ்வளோ காலமாக இதை பாதுகாக்கிறாங்க. நிச்சயமாக இது ஒரு 1000 வருடம் பழமையான கோவிலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. பக்கத்தில் ஏரி இருக்குது, அதில் போட்டிங் போகிறாங்க, அதுலேயே சுற்றுலா எல்லாருமே வந்து போகிறாங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு கோவில் இப்போ கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சிற்பி இனங்கள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கட்ட முடியாது. இருக்கிறத பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. பார்த்து ரசிக்கலாம். நல்ல அருமையான ஒரு கோவில். இந்த கோவிலில் மூலவர் சன்னதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் லிங்காஷ்டமாக இருப்பார். அதை நம்ம படம் பிடிக்கக்கூடாது, அதனால் நாங்கள் அதை வீடியோ எடுக்கலை. மற்றபடி வெளியே உள்ள எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த ஹலிபேடு. ஒரு பார்க்கில் ஒரு கோவில், அழகாக பாதுகாக்கப்பட்ட ஒரு சிற்ப கோவில், நல்லா அருமையாக இருக்குங்க. நிறைய சுற்றுலா வந்து இங்கே வந்து கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க. எல்லோரும் ரசிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் பார்த்து ரசிக்கிறாங்க. நல்லா இருக்குது. நீங்களும் நிச்சயமாக இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ಅಲ್ಲಿ ಆಗಲ್ಲ ಅಲ್ಲಿ ನನ್ನ ನಿಂತ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ, ಅದು ತುಂಬ ಡೌನ್ ಆಗುತ್ತೆ.
இந்த இடம் கூட நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. இதுவும் பூவே உனக்காக படத்தில் வர சொல்லாமலே யார் பார்த்தது பாட்டு வெளிப்பகுதியில் இருக்கிற ஒரு சிற்பம் தாங்க இந்த கோவில். இந்த கோவிலை சுற்றி எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டங்க ஆனால் இது செய்கிறதுக்கு. இந்த கோவிலில் வந்து பார்க்கிங் வசதியாக இருக்குங்க. எத்தனை வண்டி வேணாலும் தங்கலாம். தமிழ்நாடு சாப்பாடும் இங்கே ஹோட்டலில் இருக்குது, அவைலபிளில் இருக்குது. நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். வாங்க வந்து இந்த இடத்த வந்து ரசித்து பாருங்கள். நன்றி. இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு எனக்கு மனசே வரலைங்க. ஒன்று ஒன்றா வந்து இந்த சிற்பத்தை ரசிக்கிறதுக்கே என்னால் முடியலைங்க. வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு ஒன்று ஒன்றும் அவ்வளோ சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. நாம் அடுத்து போகிற ஊர் வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்க சின்ன கேசவ பெருமாள் கோவில், வேலூர். அதை தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சிற்ப கோவில் தான். அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ சீக்கிரமாக வந்துடும். நிச்சயமாக பாருங்கள். நன்றி.